பெரும்பாலான மக்கள் சியா விதைக்கும் சப்ஜா விதைக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்காங்க. அவங்களுக்காகவே இந்த வீடியோ. ஃபாலோ பண்ணாதவங்க உடனே ஃபாலோ பண்ணி அடுத்தடுத்த அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கோங்க. சியா விதைக்கும் சப்ஜா விதைக்கும் வித்தியாசம் தெரியாமல் சியாவுக்கு சப்ஜாவையும் சப்ஜாவுக்கு சியாவையும் வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்புறம் தண்ணியில் போட்டோன்னே எனக்கு பெருசாக இதில் 4th பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சுக்காம சப்ஜா விதைகளை யூஸ் பண்ணாதீங்க. அதனால் வீடியோவை எண்டு வரை பாருங்கள். இதோட 5 குணங்களை வச்சு வித்தியாசத்தை கண்டுபிடிக்கலாம். சப்ஜா விதைகள் தண்ணியில் போட்ட உடனே நல்லா பெருசாக வந்துடும். சியா விதைகள் ஃபுல்லாக ஊறுறதுக்கு 20லேருந்து 30 நிமிஷம் வரை ஆகும். சப்ஜா விதைகள் வட்டமாக கருப்பு நிறத்தில் மட்டும் இருக்கும். சியா விதைகள் ஓவல் வடிவத்தில் கருப்பும் வெள்ளையும் கலந்து இருக்கும். அயன், புரோட்டீன், மெக்னீஷியம், கால்சியம் போன்ற சத்துக்கள் ரெண்டுலேயுமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்கும். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் மட்டும் சப்ஜாவை விட சியா விதைகளில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். முக்கியமான பாயிண்ட் இதுதாங்க. சப்ஜா விதைகளை ஊற வைக்காமல் சாப்பிடவே கூடாது. ஊற வைக்காமல் அப்படியே சாப்பிட்றப்போ தொண்டைக்குள்ளே போய் பெருசாகி சுவாச பிரச்சனைகள் ஏற்படுத்துறதுக்கும் பெரிய வாய்ப்பு இருக்குது. சியா விதைகள் அப்படி இல்லை, ஊற வச்சும் சாப்பிடலாம், ஊற வைக்காமலும் சாப்பிடலாம். சப்ஜா விதைகள் துளசி ஃப்ளேவரில் இருக்கும், அதனால் அதை தண்ணி ஜூஸில் போட்டு சாப்பிடலாம். சியா விதைகள் சுவை இல்லாமல் இருக்கிறதால எந்த உணவுலையும் சேர்த்து சாப்பிடலாம்.